தெய்வமே ஐயோ தெய்வமே திருப்பி நன்றி சொல்லேன் முன்னாண்ட பாரு நீயா நன்றி சொல்லுவா எவ்வளவு தூரம் கூட்டு ரோட்லன்னு சொல்லிட்டு வந்த ஆமாடாவு என்ன இந்த பட்டை போடுறோம் இந்த பட்டை போட்டுருந்தான் பாரியா இந்த பட்டை தானே போடுவேன் இந்த பட்டை என்ன புதுசா இருக்கு திரும்பிட்டாராவு எப்படி சாத்தியம் அன்னைக்கு என்ன செஞ்சு லுங்கி அவரும் போது சிக்னல் விட்டு மானத்தையே காப்பாத்தினல நீதான் உண்மையான நண்பன் என் கூட எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து சரக்கு அடிச்சுக்காடு மொத்தம் உன்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தது இல்லையே நீதான்ப்பா உண்மையான நண்பன் என்ன மனுஷன் ஆகிட்ட பாரு இப்படியப்பா நீ தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா இது என்ன யூனிஃபார்ம் வேலை சேர்த்தேன் இன்னொரு கதை இருக்குது கேட்கவே இல்லையே நீ என்னது அன்னைக்கு எனக்கு நீ சவுண்டு கொடுத்து நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்ட பாரு ஆமா அன்னைக்கு ஆலப்படியும் அல்வா 2 முழம் மல்லிப்பூ ஒவ்வொரு தடவை அதான் வாங்கிட்டு போறேன் வாங்கினே என் அஞ்சலியை பார்க்க போனேன் பாரு பஸ்மாலம் கண் கலகிடுச்சுப்பா ஃபுல்லா 4 புருஷன் ஃபுல்லா வந்தாலும் புருஷன் இது ஜாட் பண்ணிடுச்சுப்பா அப்பால ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் 10 நாளைக்கு மாத்திரை வாங்கி குத்திச்சு பாரு அவ்வளவுதான் இப்போ சரக்குன்னு பேரை கேட்டாலே ஆந்தி வருதுப்பா அப்போ எல்லாம் சரியாயிடுச்சுப்பா இப்போ இது என்னது யூனிஃபார்ம் எங்க ஒர்க் பண்றேன் நான் இப்போ இந்த தெருமுனையில பேப்பர் கம்பெனி இருக்கு பாரு அட்டைப்பட்டி கம்பெனி அதேதான் அதுல ஐயா புது வேலையில சேர்ந்துட்டேன் என்ன வேலை செக்யூரிட்டியா வீடு விட்டா கம்பெனி விட்டா வீடு எங்கேயும் போறதில்ல எல்லா வேலையும் ஒய்கா பாத்துக்கிறப்பா ஏன் கப்பாது எல்லாரும் அவங்க வீட்டு வேலையை அவங்க தான் பார்ப்பாங்க நீ பார்க்கறதுல மட்டும் என்ன இப்படி வெக்கப்படுற போப்பா அந்த போய் பொண்டாட்டி இப்போ 2 மாசமா புரிஞ்சா சரி 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 அதெல்லாம் உன் குடும்ப விஷயம் நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போயிடுப்பா நான் வரட்டா இரு அதனால எனக்கு இன்னொரு உதவி ஆகணுமே என்னது மச்சினி கல்யாணம் போக இருக்குது ஒரு நல்ல பையனா பார்த்து விட வேண்டாம்ப்பா இனிமே யாருக்கும் ஜாதகம் பார்க்க மாட்டேன் என் பொண்டாட்டி கண்டிஷனாக சொல்லியிருக்கேன் நீ நாடகத்தில் ஆளா போய் நடி இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் சொல்லிட்டு தெரு அலைஞ்ச அவனை டைவர்ஸ் தான் சொல்லிட்டான் இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது என் பொண்டாட்டி இல்லாமல் என்ன பண்ணுவேன் கமாது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு பொண்ணு கிடைக்கணும் ஆமா உனக்கே ஒரு பொண்ணு இருக்குது அது கூட பையன் பார்க்க மாட்டியா அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆமா ஆமா பத்துமா ஒரு நிமிஷம் எனக்கு எத்தனையோ உதவி செஞ்சிருக்கிற நீ உனக்கு நான் ஒரு உதவி செய்யணுமே இதெல்லாம் கேளு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா சும்மா கேளுப்பா அதான் வேண்டாம் கபாலி கேளுங்க சரி நீ என்ன உதவி செய்ய போற அட்டைப்பட்டி கம்பெனில வேலைக்கு செஞ்சிருக்கல ஆமா நைட்டு 10:30 மணிக்கு மேல கம்பெனி ஆண்டவா எதுக்கு எவனும் இருக்க மாட்டான் 2 காலி அட்டைப்பட்டி எடுத்து வைக்கிறேன் ஒரு பொட்டியே 250 ரூபா போகும் ஐயோ கம்முக்கமும் எடுத்துன்னு போயிடு டெல்லிக்கு ராத்திரி 10:30 மணிக்கு மேல வா 2 பொட்டியா கொடுக்குறேன் லட்சாதிபதி ஆயிடுது சரியா கண்டிப்பா வரணும் வரேன்ப்பா நான் உதவி செய்தா வரணும் நீ சரி வரேன்ப்பா வரேன் வந்துடு வரேன் கேட்டில் ஆரம்பிக்கிற ஊழல் வா சேட்டலைட் வரைக்கும் போகிறதுக்கு இந்த ஊழலெல்லாம் ஒழிக்கணும்னா அந்த கல்கி அவதாரம் தான் மறுபடியும் அவதாரம் பண்ணும் போல இருக்கு என்னடா நாரதகால சபால ஒரு நாடகம் சரி 3 பாஸ் கிடைச்சிருக்கு நானு காயத்ரி அப்புறம் மாமா 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம் எனக்கும் மேடை நாடகம் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை ஆனா எங்க ஒளியறது அடடா 3 பாஸ் தான் இருக்கு இப்போ வரலப்பா போயிட்டு வந்து நல்லா இருந்தா சொல்லுங்க நானும் அப்பாவும் இன்னொரு நாள் போயிட்டு வரேன் ஓகேம்மா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இன்னொரு நாள் பாஸ் கிடைக்குமான்னு கேட்கறேன்
டேய் சங்கரிக்கு வா. என்னப்பா? இவர் பாசஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. சரி. பாவம் நாடகம் நடத்துகிறவாளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்துகிறா. நானும் அம்மாவும் டிக்கெட் வாங்கிட்டே வரோம். ஏதோ நம்மளால ஆன உபகாரமாக இருக்கட்டுமே. சரி. காயத்ரி லேட் ஆச்சு, இன்னும் ரெடியால? இதோ வரே சங்கர். ஏண்டா டிராமா 7 மணிக்கு தானே ஆரம்பிக்க போறா, அதுக்குள்ள அவசரப்படுற? அங்க சபால சூப்பர் கேண்டீன் இருக்குப்பா. டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் டிராமாவுக்கு போகணும்னு காயத்ரி சொன்னா. காயத்ரி லேட் ஆச்சுமா. ஏண்டா சங்கர், வெளியில கிளம்பினா பின்னி பூ வச்சு நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு வர வேண்டாமோ? பொம்மநாட்டிங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துற நீ தான் புடவை கட்டுறது இல்லையா பாட்டி? ஆமாண்டா, இதை சொல்றதுக்கு நீ ஒருத்தன் தான் பாக்கி இந்த வீட்டுல. சங்கர் போலாம். ஏன்னா பேரம் பண்ணீங்க வா திரும்ப. இது என்ன தலையை விரிச்சு போட்டு டிராமா பார்க்க போற? ரெடி ஆகலையா இன்னும்? நான் ரெடி பாட்டி. ரெடியா? ஆகாத காரியத்துக்கு தான் தலையை விரிச்சு போட்டுட்டு போவா, நாடகத்துக்கு இப்படியா போவா? இதுதாம்மா இப்ப ஃபேஷன். நீங்க உங்க கிராமத்திலேயே இருந்தேன், இப்போ உலகம் ரொம்ப விரிஞ்சு போச்சு. அதான் தலையும் விரிச்சு போட்டாலாக்கா எல்லாரும். நீ கிளம்புடா. நாங்க போயிட்டு வரோம். பாட்டி கிடைக்கிறா, நீ கிளம்புமா. வரேம்மா. ஏம்மா வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? கிளம்புற நேரத்தில் நீ ஏதாவது சொல்லு. அவள் கண்ணை கசக்கின்னு நிற்கட்டும். உடனே அவன் அப்பனுக்கு மூக்கு வேர்க்கும். ஏற்கனவே மூக்கு நீளம். அங்கேருந்து பிரச்சனை ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டு வந்துடுவோம். ஒன்று உங்க வயசுக்கு நீங்க மடிசார்லாம் கட்டணும். கட்டுறேலோ முடியலன்னு தானே இப்படி நைட்டு போட்டுட்டு திரியிறேன். ஆமாண்டேம்மா, நல்லதுக்கு சொன்னா எல்லாரும் என்ன பார்சல் பண்றதுலே குறியா இருங்கோ. ஜானகி என்ன கூப்பிட்டேலா? நான் கூட கூப்பிடுறேன். எனக்கு உள்ள வேலை இருக்குண்ணா. யோவா உட்காரு. கூப்பிட்டாப்ல இருந்தது. உட்காரு. ஏன் மேல ஏன் கோவப்படுறேன்? நான் உங்களை ஒண்ணுமே சொல்லலையே. நீ வேலை செஞ்சு கிழிச்சது போகிறோம். எல்லா வேலையும் நீ வேலை விட்டு இழுத்துக்காது. அதை பாரு, உனக்கு ஒன்றுமே என்னால் தாங்க முடியாது. அதனால நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னம்மா தனி கொடுத்துனம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது நமக்கு எனக்கு பென்ஷன் வருது. அப்புறம் என்ன ஜாலியாக இருக்குமே. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணா. சங்கர் படிப்புக்காக ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சிருக்கு. அதுவே இன்னும் அடையல. அதுவும் இல்லாம கூட இருந்தாவே பணம் தர மாட்டான். இல்லை தனி கொடுத்துட போயிட்டா ஜாமீன் கையெழுத்து போட்ட உங்களை தான் குடிப்பா. அதுவும் இல்லாம அம்மாவை என்ன பண்ணுற? அதானே பழைய பீரோ கட்டில்னா ஒயர்லெஸ்ல போட்டுடலாம். இல்லை தெரிஞ்ச யாராவது கேட்டால் அவளுக்கு கொடுத்துடலாம். இந்த சேர் என்ன பண்றது? அதான் நீ அம்மா சொன்ன, இதை யார் வாங்குவா? அது இல்லைண்ணா, நம்ம 2 பேருக்கும் வயசாயிட்டே போறது. ஆஸ்பத்திரி செலவு எத்தனை வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பையன். அவன் தயவுல இருக்கிறது தானே நியாயம். ஆமா, எல்லாம் டெம்பரரி கஷ்டம்தான். எல்லாம் சரியாயிடும் தான். ஒன்றும் சரியாகாது. சரியாகாதுன்னு இன்னும் ஒரு யுகம் சரி, இந்த குடும்பத்திற்கு ஜென்மங்கள் திருந்தாது திருந்தாது திருந்தாது. என் பொண்ணுக்கு ரெஸ்டும் கிடைக்கும். மாமா நீங்க எப்படி இந்த வேலையில ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு வந்துருங்க. அதை பத்தி என்ன உங்களுக்கு? வர வர என் பொண்ணை ரொம்ப தான் கொடுப்படுத்துறது மாப்பிள்ள. யார் கூட பேசிட்டு இருக்கு? எல்லாம் உங்க அப்பாவோட தான் பேசிட்டு. ஏன்னா வயசுல புரிய கிடைக்கிறேன். இந்த வீட்டுல ஆனாவும் ஆவண்ணாவும் என்னை ரொம்ப தான் படுத்துறது. ஆனா அவனா? அது எப்படி ஆனா அவனா? ஆனா அசரீரி, அது உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. ஆவண்ணா ஆவி, அது என்னோட அப்பா. மாமா உங்க பொண்ணு நம்ப மாட்டேங்கிறா மாமா. அவளுக்கு நேரடியா காட்சி தர மாட்டேடா. முடியாது மாப்பிள்ள, முடியாது. அவ கூட நான் ஒரு வார்த்தை பேசினாலும் எமோஷனல் ஆகிட்டு அவளை கையோடையே கூட்டின்னு போயிடுவேன். என் சொல்படி நடந்தா உங்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். மாமா எனக்கு என் ஜானகி சந்தோஷம்தான் முக்கியம். நீங்க என்ன செய்யணுமோ சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். மாப்பிள்ள நான் ஆவி
காதல் வந்து ரகசியம் சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் நிம்மதியா போய் தூங்க போங்க. உங்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆக என்ன செய்யணும்னு உங்க சொப்பனத்துல வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? இல்லை மாப்பிள்ள, நான் வரும்போது இந்த தெருமுனையில் பார்த்தேன் கும்பகோணம் கேட்ரிங் சர்வீஸ்னு ஒரு போர்டு. பெரிய பங்களா. கேட்டை எட்டி பார்த்தேனா? நீங்க கேட்டு எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தா தெரியாது. என்ன தெரியுது? 4 காரு, 4 நாய் ஒள்ளு 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 குழந்தைருக்கேன். ஏமாம்மா உங்களுக்கு தான் யாருக்கு எனக்குமே தெரியாது. நாய்க்கு பேர் தெரியுங்களா? சரி சரி, அதை விடுவோம். அந்த கேட்டரிங் யார் போடுறது அதை சொல்லுவோம். அதுவா உங்க மெஸ்ஸில் சப்ளை பண்ணிட்டு இருந்தானே துரைச்சாமி, அந்த துரைச்சாமி தான் அது. அப்பாவி, அவனுக்கு பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு வாழைக்காயை உருப்படியா சீவ தெரியாது. அவன் 4 காரை வச்சுட்டு கேட்டரிங் பண்றானா? நானும் மெஸ் நடத்தி ஒரு ஓட்ட சைக்கிள் கூட வாங்க முடியலையே. எல்லாம் நேரம் தான். மனுஷாளுக்கு ஆவியானாலும் இந்த பொறாம போகாத போல இருக்கு. காயத்ரி ஒரு நிமிஷம். என்னப்பா? ஆமா, டிராமாவுக்கு போன வகையில செலவு 1500 இருக்கு. டிராமா ரொம்ப காஸ்ட்லியான ஆபியா இருக்கும் போட்டிருக்க. நீ என்ன டிராமா நடத்துறவாளுக்கா பைசா கொடுத்த? போக வர கால் டாக்ஸி செலவு, திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அங்கே சாப்பிட்ட கேன்டீன் செலவு, திரும்பி ரிட்டர்ன் வரச்ச அப்பாவுக்கு 2 ஐஸ்கிரீம், அவ்வளோதானே? ஓகே ஓகே. ஆமா, அப்பா அம்மா 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவ 2 பேரும் பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆமா, என்ன பொட்டி இருக்கு? ஏன் ஊருக்கு போறாளோ? ஆமா காயத்ரி, 2 பேரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறாளாம். என்னப்பா இது? இந்த நேரத்துல போனா வீட்டை யார் பாத்துக்கிறது? நான் எவ்வளவு சொல்லியாச்சு, கேட்டா தானே? அப்பா குடிவாதமா இருக்க. நான் வர புது ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கேன். அந்த டீம் லீடரும் ஒரு சுடுதண்ணி. இந்த நேரம் தான் போகணுமா? ஏண்டா சங்கர், என்ன பாட்டி? நீயாவது உங்க அம்மாட்ட சொல்லக்கூடாதா? இடுப்புல கை மறைச்ச மாதிரி திஷ்டான்னு இப்போ எதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போகணும்? போக வேண்டாம்னு சொல்லு. பாட்டி, இது உங்க புள்ள எடுத்த முடியுமா? நீங்களே எங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஆமா, பெரிய தாயா காத்த தனையம் பாரு, தினமும் வந்து நமஸ்காரம் பண்றதோடு சரி, அப்புறம் எங்க என்ன மதிக்கிறான்? ஏண்டா சங்கர், என்னப்பா? எக்மோர் போறதுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சுப்பா, கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவான். ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு நீங்க 2 பேரும் வைத்தீஸ்வரன் கோயில் போறேன்? அதெல்லாம் ஒன்றும் திடீர்னு ஒன்றும் இல்லைடா. நீனு 5 வயசு வரைக்கும் நடக்க முடியாமல் அப்படியே தொக்காப்பத்தக்கான்னு நடந்தேன். அதனால உங்கள் அம்மா மஞ்சள் துணியில் காசு முடிச்சு போட்டு வச்சுருந்தா. உங்களுக்கு ஒரு டைம் இல்லை, அந்த மஞ்சள் துணி இப்போ வெள்ளை துணியாக ஆகிடுது. அதனால் நாங்கள் போயிட்டு வரலான்னு இருக்கோம். அதோட உங்கள் அம்மாவுக்கு வயச்சு அடிக்கடி உடம்புக்கு வேறு வருது, மனசு வேற சரியில்லை. அதனால் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். அதுவும் நம்ம குலதெய்வமாச்சே. நீ இல்லாம எப்படிமா? நாங்க என்னடா 10 நாள் டூரா போறோம். என்ன நைட்டு வண்டி ஏறினா எத்தனை மணிக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போவோம்? அது ஒன்றடி காலம்பரப்பை இறங்கிடும். அப்புறம் நம்ம என் ஃப்ரெண்டு சவேசனை வண்டி கொண்டு வர சொல்லியிருக்கேன். அவன் வண்டியில் ஏறி நேராக அவத்துக்கு போவோம், குளிப்போம், டிஃபனை சாப்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், பிரார்த்தனையை முடிப்போம், நைட்டு வண்டி ஏறிட போகிறோம், கார்த்தால வந்து சேர்ந்துட போகிறோம். 36 hours தானே. 2 நாளைக்கு ஆற மாதிரி புளிக்காய்ச்சல் பண்ணி பருப்பு பொடியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் கூட பொரிச்சு எவசில்வர் சம்பளத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். அம்மாவுக்கு இருமல்ட்டு மிளகு குழம்பு பண்ணி ஹாலிஸ் பாட்டில் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, பாட்டியை பார்த்துக்கோமா. சரிம்மா. ஆமா, அவன் என்ன பார்த்துப்பாளோ, நான் அவளை பார்த்துக்கணும். பகவான் தான் பார்த்துக்கணும். வாங்க வாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போய் கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி சொன்னார். பிரச்சனைன்னா திருநள்ளாறு தான் போவான், வைத்தீஸ்வரன் கோயில் போக மாட்டான். நீ உட்காருங்க. இந்த மனுஷனை என் ஆவி மாமனார்ட்ட சொல்லி ஒரு புடி பிடிச்சி 2 ஆற்ற சொல்லணும்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறது, பையன் வாக்கப்பட்ட இடமாயிடுச்சேன்னு பார்க்குறேன் நான். என்ன முடிவு? ஒன்றும் இல்லை, குலதெய்வம் கோயில் போகிறேன்னா ஸ்லோகம் சொல்லி பார்த்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஏன் மாமி, திடீர்னு வீட்டு விட்டு போனா என் பொண்ணு காயத்ரி என்ன பண்ணுவா? அவ குழந்தை மாமி. சம்பந்தி, காயத்ரின்னு எத்தனை நாளைக்கு போயிருந்த? அவளுக்கே குழந்தை பார்க்குற வயசாகிடுது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, எல்லாத்தையும் அவள் சமாளிச்சுப்பா. நம்ம தான் தைரியம் கொடுக்கணும், இல்லை காயத்ரி? ஆமாப்பா, என்னை கரை சேர்த்துட்டு ஒரு கோவில் குளம்னு போகலாம்.
சொன்னா கேட்க மாட்டேங்கிறேல. அம்மா, நீ இருக்கிற ஸ்ட்ராங்குக்கு உன்னை கரை சேர்த்துட்டு போகணும்னா கோவில் இருக்குமோ இல்லையோ ஒரு குளம் இருக்காது, எல்லாத்தையும் பிளாட்டு போட்டு வித்துருவான். கால் டாக்ஸி வந்துட்டு. சரி ஜானகி, அம்மாவை நமஸ்காரம் பண்ணிக்கோ. சுட்கேஸ் எடுத்துவா. தினைக்கும் எனக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே தோணாதுடா. இன்னைக்கு என்னமோ மனசெல்லாம் பதைக்குதுடா. எனக்கு வயிற்று என்னமோ பண்ணுதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. குலதெய்வம் கோயில் போகிற நேரத்துக்கு எதுக்குமா கண்ணை கசக்கிது? எப்பண்டா இந்த சுட்கேஸை கொடு. போய்ட்டுறேம்மா, போய்ட்டுறேன். என்னப்பாச்சு? என்னடாச்சு? தண்ணி கொடு. உடம்பு சரியில்லை, ரொம்ப கேன்சல் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. காத்தால பிபி மாத்திரை சாப்பிடல, அதான் தலை சுற்றி கொஞ்சம் பிபி ஷூட் ஆயிடுச்சு. மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். ஏம்மா, நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? காயத்ரி சொன்னா நீ கேட்குற, நான் சொன்னா இவர் கேட்க மாட்டாருடா. அவ்வளவுதான் எனக்கு சுதந்திரம். ஜானகி, சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் ஆயிடுச்சு. ஜனங்களே சுதந்திரத்தை பற்றி கவலைப்படுற. நீ எதுக்கு உன் சுதந்திரத்தை பற்றி கவலைப்படுற? பாரு, சீக்கிரமா உங்கள் அப்பா விட்டு ட்ரெயின் இல்லை, இது டயத்துக்கு சங்கம் ஊதிடுவான். ஆமா, S11 கொட்டின்பா. இன்னொரு ஊருக்கே போற மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் நடக்கணும். ஆமாண்ணா, பரவாயில்லடா, உங்கள் அம்மா இந்த வீட்டு பாரத்தையே தாங்குறான். நான் இந்த சூட்கேஸை தூக்க மாட்டேன்னா. காயத்ரி, நான் ஸ்டேஷனுக்கு போய் அவளை விட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, நாங்களே போய்க்கிறோம். இல்லைப்பா, நான் வரேன். வேண்டாம் ஜானகி, வா வா. சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்லை. ஆசிரியரே, இனிமே அடிக்கடி வந்துட்டு போப்பா. நீ தான் எனக்கு இனிமே தோண. மிளகு குழம்பு வச்சேன்னா சரியா 3 நாளோ என்னவோ, இல்லைன்னா தாளிச்சு கொட்டினத்துக்கும் அந்த கொசுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடும். ஐயோ, மணி 8 ஆச்சு, இன்னும் யாரும் எழுந்துக்கலையா? ஜானகி இருந்தா 5 மணிக்கே எழுந்து சுப்ரபாதம் போட்டிருப்போம். சத்தம் கேட்டு எழுந்துட்டு இருப்பேன். இப்படி அசந்து தூங்கிட்டேனே. டேய் சங்கர், சங்கர். என்ன பாட்டி, பாதி நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறேன். பாதி ராத்திரியா? மணி 8 ஆச்சுடா. ஓ பாட்டி, நீ வாட்ச தலைகீழ பார்த்துருப்பேன். அது 2:30 இருக்கு. ஜன்னல்ல சூரிய வெளிச்சத்தை பாரு. முட்டா பையன 2:30. ஆமா, அங்க கேட்ல பால் பாக்கெட் பையன பால் இருக்கும், எடுத்துட்டு காயத்ரி எழுப்பி காபி போட சொல்லு. ஓ பாட்டி, அவளுக்கு காபி எல்லாம் போட தெரியாது. இப்பதான் யூடியூப் பார்த்து வெந்நீரே போட கத்துட்டு இருக்கான். சந்தோஷம், நீ போய் போடு. கெட்டிக்காரி. என்னடா பால் பாக்கெட் எங்க? பக்கத்து வீட்டு நாய் ஜிம்மி இல்ல, அது நம்ம வீட்டு கேட்டுக்குள்ள தலையை விட்டு பால் பாக்கெட் பைய குதிரை எடுத்துருக்கு. மாசம் பூரா பால் கொட்டி ஒரே கலீஜா இருக்கு பாட்டி. ஐயோ, பால் போச்சா? ஜானகி இருந்தா 5 மணிக்கே எழுந்து வாசல்ல லைட்டை போட்டு பால்காரன் கையில இருந்தே பால் பாக்கெட்டை வாங்கியிருப்போம். காலை காப்பி போனதுதான் எனக்கு மிச்சம். சரி, கேபி ஸ்டோர்ல போய் 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வாப்போ. அவ்வளவு தூரமா என்னாலாம் போக முடியாது, எனக்கு டைம் இல்ல. நீயே பக்கத்து டீ கடையில போய் காப்பி குடிச்சு வந்துடும். சங்கர், பாட்டி எங்க எப்படி அங்கெல்லாம் போக முடியும்? சரி, அப்போ ஒரு ஃபிளாஸ்க் எடு, நானே டீ கடையில போய் ஒரு கப் காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்பாவுக்கு ஃபோன் போடு, அவர் 3 காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஃபோன் எடுத்துன்னு வேண்டாண்டியம்மா, அப்படி கேவலப்பட்டு எனக்கு அந்த காப்பியை குடிக்க வேண்டாம். எருது முன்ன காக்கா அறியாதும்மா. நச்சு நச்சு நச்சுன்னு ஜானகியை கொட்டினதுக்கு 12 மணி நேரத்தில் எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. காலை காப்பிக்கு பகவான் வேட்டு வச்சுட்டான் இன்னைக்கு. ஏதோ ஃபோன் வருது. ஹலோ, சங்கர் பேசுறேன். நான் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து சபேசன் மாமா பேசுறேன்ப்பா. சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியமாமா. ட்ரெயின் கரெக்ட் டைத்துக்கு வந்ததா? அப்பா பக்கத்தில் இருக்காரா, பேச சொல்லுங்க. பேச சொல்றதா? அவங்க அந்த வண்டியில வரவே இல்லையே, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன மாமா குண்டை தூக்கி போடுறேன்?
நேற்றுக்கு நான் தானே எக்மோரில் அவளை S11 கோச்சில் ஏற்றி விட்டேன். சீட் நம்பர் 70 73. நல்லா தேடினேலா? வண்டி வரத்துக்குள்ளேயே பிளாட்ஃபார்ம் போய் நின்றுட்டேன்ப்பா. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் சலடை போட்டு தேடியாச்சு. டாய்லெட்லாம் கூட செக் பண்ணிட்டேன்ப்பா. சீட்டு கடிலாம் கூட பார்த்துட்டேன். எங்கே போயிருப்பா? கோவிலில் வேற அபிஷேகத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. மாமா, அந்த கம்பார்ட்மெண்ட் டிடிஆர் கிட்ட விசாரிச்சல? விசாரிக்காமல் இருப்பேனா? அதையும் கேட்டுட்டேன். பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் டிக் ஆகிருக்கு. ஆனால் நடுவழியில் எங்கே இறங்கினான்னு தெரியாதான். ஏன் மாமா, யாராவது கடத்தின்னு போயிருப்பாளோ? சேச்சா, கடத்தின்னு போகிறதுக்கு என்ன விஐபியா இல்லை மல்டி மில்லியனரா? ஸ்டேட் கவர்மெண்ட் பேசினார் எவன்டா கடத்த போகிறான்? நீ எதுக்கும் எக்மோர் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. நானும் இங்கே இருக்கிற ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறேன். சரி மாமா. என்னாச்சுப்பா? அப்பாவும் அம்மாவும் வைத்தீஸ்வரன் கோயில் போய் சேரலையா? என்னடா பூத்தா இருக்கு? என்னம்மா காயத்ரி, இன்னும் பிரச்சனை இல்லையே? ஆமா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. ஐயோ, நேற்று ராத்திரி அப்பா அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் போகிறதுக்காக எக்மோரில் போய் ட்ரெயின் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா? ஆமா. இப்போ காலையில் சபேசமா அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவன் 2 பேரும் இன்னும் அங்கே வந்து சேரவே இல்லைங்கிற. அது புது பிரச்சனையா இருக்கு. 2 பேரும் எங்கேயும் மிஸ் ஆகிட்டா போல் இருக்கு. நானும் காயத்ரி எக்மோர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் வரோம். நீங்கள் வரல? நான் வரேன் மாமா. வாங்க, போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பெல்லாம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா போங்க. ஐயோ பகவானே, என்னாச்சோ தெரியலையே.